नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீலே கடவர்க்கு வேங்கடவர்க்கு வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் சேலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபன ஆச்சாரியராய் உபய வேதாந்த பிரவர்த்தகராய் சமஸ்த கல்யாண குண பரிபூர்ணராய் எழுந்தருளியிருக்கும் எத்துக்குரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் திருவடிகளில் அடியனுடைய பிரணாமங்களை முதற்கண் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். எங்க அடியனுக்கு நியமிக்கப்பட்ட பாசுரம் திருப்பாவையில் 2வது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் என்ற பாசுரத்திற்கு அனுகுணமாக சில வார்த்தைகளை இங்கு விண்ணப்பம் செய்கிறேன். ஆண்டாள் ஸ்ரீவல்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாகவும் வடபெருங்கோயில் உடையான் சன்னதியே நந்தகோபர் திருமாளியாகவும் அங்கு எழுந்தருளியிருக்கும் பெருமாளையே கண்ணனாகவும் ஸ்ரீவல்லிபுத்தூரில் உள்ள தன்னுடைய தோழிகளையே கோபிமார்களாகவும் கொண்ட பாவை நோன்பு என்பதை இந்த பிரபந்தத்தில் நோக்கிறாள். அதில் முதல் பாசுரமான மார்கழி திங்கள் என்ற இந்த பாசுரத்தில் பாவை நோன்பை நோற்பதற்கு வாய்த்த காலத்தை கொண்டாடுகிறாள். இந்த பாசுரத்திலேயே பிராபியம் எது பிராபகம் எது என்பவைகளையும் தெரிவிக்கிறாள். பிராபியமாவது நாம் அடைய வேண்டிய இலக்கு, பிராபகமாவது நாம் நம்ம இலக்கை அடைவதற்கு உண்டான வழிகள். பிராபியம் என்பது கிருஷ்ண அனுபவத்தையே பிராபியம் என்று இந்த திருப்பாவையில் ஆண்டாள் குறிப்பிடுகிறாள். கிருஷ்ணானுபவம், இந்த கிருஷ்ணானுபவத்தை நமக்கு கொடுப்பவனும் கிருஷ்ணனே என்று கூறுகிறாள். இந்த பிராபிய ஸ்வரூபத்தை நீராட என்பதனால் குறிப்பிட்டு நாராயணனே நமக்கே என்று அந்த பிராபக ஸ்வரூபத்தையும் குறிப்பிடுகிறாள். இந்த பகவத் அனுபவத்திற்கு எல்லாருமே அதிகாரிகள். இந்த பகவத் அனுபவத்தில் இழிவதற்கு ருச்சி உடையவர்கள் எல்லாருமே அதிகாரிகள் என்று கூறி போதுவீர் போதுமினோ என்று எல்லாரையும் இந்த பகவத் அனுபவத்திற்கு அழைக்கிறாள். இது எல்லாம் முதல் பாசுரத்தில் ஆண்டாள் குறிப்பிட்டாள். 2வது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் என்ற பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கிருத்திய அகிருத்திய விவேகம் பண்ணுகிறாள் என்று காட்டப்படுகிறது. அதாவது
இந்த நோன்பை தொடங்கக்கூடிய நாம் செய்ய வேண்டியவை யாவை, தவிர வேண்டியவை யாவை என்பதை கூறுகிறார். முதல் பாசுரத்தில் நீராட போதுமீனோ என்று இந்த நோன்பை நோற்பதற்கு இச்சைக்கு மேற்பட எந்த அதிகாரமும் தேவையில்லை என்று கூறியவள், அதன் பிறகு இவைகளையெல்லாம் செய்ய வேண்டும், இவைகளையெல்லாம் தவிர வேண்டும் என்று கூறுகிறாளே, அப்பொழுது ஏதாவது சில தகுதிகள் நமக்கு இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறதே என்று சொன்னால், அப்படி எந்த தகுதிகளும் தேவையில்லை. இந்த தகுதிகள் எல்லாம் தன்னடையே வந்து சேரும் என்று கூறுகிறார். இப்ப ஒருவன் நெல் குத்தும் ஒருவனுக்கு எப்படி வியர்வை தன்னுடைய உடம்பிலே தானாகவே உண்டாகுமோ, அதுபோல இந்த பகவத் அனுபவத்தில் இழிபவர்களுக்கு இந்த குணங்கள், நற்குணங்கள் எல்லாம் தன்னடையே உண்டாகும் என்பதை காட்டவே இந்த பாசுரத்தில் ஆண்டாள் விரும்புகிறாள். அதற்கு மேல் இந்த பாசுரத்தில் உள்ள கருத்துக்களை நாம் பார்க்கலாம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதனச் செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோரம்பாவாய். இந்த பாசுரத்தில் வையத்து வாழ்வீர்கள் என்று முதலில் அழைக்கிறாள். முதல் பாசுரத்தில் போதுவீர் போதுமீனோ என்று அழைத்தவுடன் தன்னுடைய முன்னாடி நிற்கும் அந்த கோபிமார்களெல்லாம் பார்த்து வையத்து வாழ்வீர்கள் என்று அழைக்கிறார். இங்கே வையத்து வாழ்வீர்கள் என்று வையத்து என்று விசேஷித்து சொல்வதன் காரணம் என்னவெனில், வையம் அப்படிங்கிறது இந்த பூமண்டலம், இந்த பூமண்டலத்தின் ஏற்றம் பரமபதத்தை காட்டிலும் சிறந்தது என்று குறிப்பிடுகிறார். பரமபதத்தில் எம்பெருமானுடைய மேன்மை குணங்கள் தான் இருக்குமாம், நீர்மை குணம் அங்கே இருக்காதாம். இந்த தயை, வாத்சல்யம் போன்ற குணங்கள் எல்லாமே அங்கு பகல் விளக்கு பட்டு இருக்கும். இந்த பூமண்டலத்தில், இந்த நில உலகத்தில் தான் இந்த குணங்கள் எல்லாம் ஏற்றம் பெற்றிருக்கும் என்று காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட குணங்களை எல்லாம் அனுபவிப்பதற்கு நித்திய சூரிகளே அங்கிருந்து இங்கு வருவார்களாம். அங்கு போக்கிய வஸ்து அளவுபட்டு இருக்கும், போக்தாக்கள் அநேகம் பேர் இருப்பார்கள். ஆனால் இங்கு போக்கிய வஸ்து அளவிறந்ததாக இருக்கும், போக்தாக்கள் சில பேர் தான் இருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்டது இந்த உலகம். இந்த உலகத்தில் எம்பெருமானுடைய நீர்மை, எளிமை முதலான குணங்கள் வெள்ள வெள்ளமாக பரவி இருக்கும். இப்படிப்பட்ட குணங்களை அனுபவிப்பவர்கள் பரமபதத்தையும் விரும்ப மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ராமபிரான் தன்னுடைய ஜோதிக்கு எழுந்தருளும் பொழுது தன்னுடைய அந்தரங்கமான இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் பரமபதத்திற்கு அழைத்து செல்ல விரும்புகிறான். திருவடியை பார்த்து நீரும் வாரும், நாம் பரமபதத்திற்கு செல்லலாம் என்று கூப்பிடுகிறார். அப்பொழுது திருவடி என்ன சொன்னார் என்றால், பாவோ நான் எத்திர கச்சதி, நான் அங்கு வரவில்லை என்கிறார். அங்கு என்கிறார், பரமபதத்திற்கு வரவில்லை என்று கூட சொல்லவில்லை, அங்கு என்கிறார். அதாவது பரமபதம் என்று சொல்வதும் அவருக்கு அசக்கியமாம், அப்படி சொல்கிறார். அப்பொழுது ராமபிரான் கேட்கிறான், பரமபதத்திற்கு நீர் ஏன் வர விரும்பவில்லை என்று கேட்கிறார். அதற்கு திருவடி சொல்கிறார், அங்கு நீர் இந்த மாதிரி ராமபிரானாக சேவை சாதிக்கிறீரே, உம்முடைய ரூபம் இதெல்லாம் எனக்கு அங்கே கிடைக்காதே, உம்மை நான் இப்படி அங்கு சேவிக்க முடியாது, அதனால் அடியன் பரமபதத்துக்கு வருவதற்கு விரும்பவில்லை என்று கூறுகிறார். அப்போது ராமன் சொல்கிறார், இங்கேயும் நான் இருக்க போவது இல்லையே இனிமேல், அப்பொழுது நீர் எதை சேவிப்பீர் என்று கேட்கிறார். அதற்கு திருவடி பதில் சொல்கிறார், இங்கு ராம குணங்கள் நடையாடக்கூடிய ராமாயணம் இருக்கிறது, அந்த ராமாயணத்தை எப்பொழுதும் நான் கேட்டுக்கொண்டு இருப்பேன். அதற்கு மேல் கண்டேன் சீதையை என்று உம்மிடம் அடியன் விண்ணப்பித்த பொழுது நீர் அடியனை ஆலிங்கனம் பண்ணி கொண்டீரே, அந்த உடம்பு இருக்கிறது, ராம மனம் கமழும் அந்த உடம்பு இருக்கிறது, அதை எப்போதும் நான் முகர்ந்து பார்த்து கொண்டு இந்த ராம சரித்திரங்களையே கேட்டுக்கொண்டு
இங்கேயே இருப்பேன். பாவோ நானியத்திர கச்சதி, அங்கு வருவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று கூறிவிட்டார். இப்படி இந்த வையகத்தில் வாழ்பவர்கள் இந்த பரமபதத்தினுடைய அனுபவத்தை விரும்புவதில்லை. இதற்கு மேல் தொண்டரடி பொடியாழ்வாரும் என்ன சொன்னார் அப்படின்னா, பெரிய பெருமாளுடைய நீர்மை குணத்தில் ஈடுபட்ட அவர் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறணும் வேண்டேன் என்று பரமபதத்தையும் அவர் ஒதுக்கினார். அதே மாதிரி திருப்பானாழ்வாரும் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்றார். இவர்கள் எல்லாருமே வாழ்ச்சி என்பது இந்த பூலகத்தில் உண்டான இந்த வாழ்ச்சி, இதை விட்டுவிட்டு பரமபதத்தில் விருப்பம் இல்லை என்று தெரிவித்தவர்கள். அப்படி இந்த பெருமாளுடைய குணங்கள் எல்லாமே நடையாடக்கூடிய பிரதேசம் இந்த பூமண்டலம். அதிலும் திருவாய்ப்பாடியில் எம்பெருமானுடைய குணங்கள், நீர்மை குணம் முதலானவை அளவிறந்ததாக நடமாடி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த குணங்களை எல்லாம் அனுபவிக்க பிறந்தவர்களே நீங்கள் அன்றோ வையத்து வாழ்வீர்கள் என்று அந்த பெண்களை எல்லாம் கொண்டாடுகிறாள் ஆண்டாள். அதற்கு மேல் அவள் சொல்கிறாள், இந்த இந்த பூவுலகத்தில் நீங்கள் பிறந்து வையத்து வாழ்வீர்கள். இதுக்கு மேலும் அவர்கள் என்ன சொல்கிறாள்னா, நீங்கள் கிருஷ்ணாவதாரம், கிருஷ்ணன் சர்வேஸ்வரன் பரமபதத்திலிருந்து இங்கே அவதரித்து தன்னுடைய 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 குணங்களை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு அவன் இந்த மாதிரி பரிமாற்றம் காணும் திருவாய்ப்பாடியில் பிறந்தவர்கள் நீங்களொன்றோ பாக்கியவதிகள் என்று அவர்களை எல்லாம், அந்த பெண்களை எல்லாம் கொண்டாடுகிறார். கிருஷ்ணன் பிறந்த இந்த தேசத்திலேயே நீங்களும் பிறந்திருக்கிறீர்கள். திருவாய்ப்பாடியை விட்டு வேறு இடத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு அது பிரயோஜனப்பட்டிருக்காது. கிருஷ்ணன் அவதரித்திருக்கிற இந்த இடத்திலேயே நீங்கள் பிறந்து வாழ்கிறீர்களே, இதுவன்றோ வாழ்ச்சி என்று கொண்டாடுகிறார். அதற்கு மேல் கிருஷ்ண அவதாரத்தை அதே சமயத்திலேயே நீங்களும் பிறந்திருக்கிறீர்களே, கிருஷ்ண அவதாரத்திற்கு முன்போ பின்போ நீங்கள் பிறக்காமல் அவன் பிறந்திருக்கிற அதே சமயத்திலே நீங்களும் பிறந்திருக்கிறீர்களே, இதுவன்றோ வாழ்ச்சி, நீங்கள் தான் பாக்கியவதிகள், நீங்கள் தான் கிருஷ்ணானுபவம் பண்ணுவதற்காக பிறந்தவர்கள், நீங்கள் தான் வையத்து வாழ்வீர்கள் என்று கூறுகிறார். அதற்கு மேல் மறுபூமியில் தண்ணீர் போலே, அதாவது வறண்ட பாலைவனத்தில் சிறிதளவு தண்ணீர் கிடைக்கப்பெற்றால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்றால் இருள் தருமா ஞானம். இப்படி அஜ்ஞானமே சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சம்சாரத்தில் இருந்து வைத்து பகவத அனுபவத்தில் ஈடுபாட்டோடு நீங்கள் கிருஷ்ணானுபவம் பண்ணி வாழ்கிறீர்களே, நீங்கள் தான் பாக்கியசாலிகள் என்று கூறுகிறார். வாழ்ச்சி என்றால் என்ன? தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்த்து நின் தாளினை கீழ் வாழ்ச்சி யான் தேடும் வகையருளாய் என்று ஆழ்வார் அருளிச்சார். அதுபோல எம்பெருமானுடைய திருவடிகளை அடைவதும் அவனுடைய திருவடிகளுக்கு தொண்டு புரிவதும் தான் வாழ்ச்சியை தவிர மற்றொன்று வாழ்ச்சி என்று கூற இயலாது. அப்படிப்பட்ட பகவத் அனுபவத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்களே, நீங்கள் அன்றோ பாக்கியசாலிகள் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு மேல் இந்த திருவாய்ப்பாடியில் வர்த்தனம் என்றும் வாழ்ச்சி என்றும் இரண்டு கிடையாது. வர்த்தனம் என்றால் தன்னுடைய உத்தியோகத்துக்காக அங்கே இருப்பது, ஏதோ வயிற்று பிழைப்புக்காக இருப்பது. வாழ்ச்சி என்றால் நாங்கள் வாழ்வதற்காகவே இருப்பது. அப்படி கோயில் வர்த்தனம் போலே காணும் என்று கூறுகிறார்கள் நம் ஆச்சாரியார்கள். ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல போய் இருக்க வேண்டும்னா அங்கே இருந்து ஸ்ரீரங்கத்துல அந்த பகவானை சேவித்து கொண்டு அந்த அனுபவத்தை எல்லாம் அடைவதே நமக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஏதோ உத்தியோக நிமித்தமாக இருந்தால் அது பிரயோஜனப்படாது. அதுபோல இங்க திருவாய்ப்பாடியில் கண்ணன் அவதரித்து அங்கு நித்தியவாசம் பண்ணும் இடத்தில் அவனோடு கூடியிருப்பதையே வாழ்ச்சியாக, அவனை அனுபவிப்பதையே வாழ்ச்சியாக கொண்டிருக்கிற இந்த பெண்கள், இவர்களன்றோ பாக்கியவதிகள் என்று வையத்து வாழ்வீர்கள் என்று அவர்களை கொண்டாடுகிறார். அதற்கு மேல் சொல்லுகிற தங்களுக்கும் வாழ்ச்சி வாழ்வீர்கள் என்று அவர்களை பார்த்து இவர்கள் சொல்கிறார்களே, சொல்கிற தங்களுக்கும் வாழ்ச்சி ஒத்திருக்க எதிரில் இருப்பவர்களை பார்த்து வையத்து வாழ்வீர்கள் என்று சொல்லுகிறார்களே என்றால், தாங்கள் தனிமையில் அனுபவிக்கும் அனுபவம் அவர்களுக்கு இனிமையாக தோன்றவில்லையாம். ஆகையால் இந்த ரசத்தை, இந்த இனிமையை தருபவர்கள் அந்த கோபிமார்கள், தங்களுடைய அனுபவத்தை இனிமையாக செய்பவர்கள் அந்த கோபிமார்கள் தானே. ஆகவே அவர்களை நோக்கி வாழ்வீர்கள் என்று கொண்டாடுகிறார். இப்படி வையத்து வாழ்வீர்கள் என்றதனால்
அந்த திருவாய்ப்பாடியிலே கண்ணன் அவதரித்த அதே சமயத்தில் அதே தேசத்தில் பிறந்து அவனோடு கூடவே இருந்து அந்த அனுபவத்தை எல்லாம் அடைந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை பார்த்து வையத்து வாழ்வீர்கள் என்று ஆண்டாள் கொண்டாடுகிறார். அதற்கு மேல் நாமும் நம் பாவைக்கு என்று கூறுகிறார். நாமும் என்று சொல்கிறாளே, நாம் என்று நாம் நம் பாவைக்கு என்று சொன்னாலே போதுமாயிருக்க நாமும் என்று சொல்கிறதன் அபிப்பிராயம் என்ன எனில், அவனாலேயே அவனை பெற வேண்டும் என்று இருக்கிற நாமும் என்று அர்த்தம். அவனாலே தான் அவனை பெற வேண்டும் என்று இருந்தாலும் இந்த பெண்களுக்கு அவனை அடைவதில் உண்டான ஆசையால் இருந்த இடத்தில் இருக்க ஒட்டாமல் துவரையோடு கூடியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாமும் அவனை அடைய வேண்டும் கதா கதா என்று எப்போது எப்போது அவனை அடையலாம் என்று துடிப்போடு இருக்கக்கூடிய இந்த பெண்கள், அப்படிப்பட்ட நாமும் என்று அர்த்தம். நம் பாவைக்கு என்கிறார். நம் பாவை, நம்முடைய பாவை நோன்புக்கு எம்பெருமானையும் ஏன் நம் பாவை என்று கூறுகிறாள் என்றால், நாங்கள் நோக்கிற நோன்பு பகவானையும் அவனுடைய அடியவர்களையும் அழிய பண்ணக்கூடிய நோன்பு இல்லை. ஏனெனில் இந்திரஜித்து என்ன பண்ணினான்னா, ராமனும் அவனுடைய சைன்யமும் அழிவதற்காக ஒரு நிகும்பலைங்கிற இடத்துல ஒரு யாகத்தை பண்ணினான். அதே மாதிரி பௌண்ட்ர வாசுதேவன் அவன் கிருஷ்ணனை அழிக்கிறதுக்காக ஒரு கிருத்தியை பண்ண வேண்டும்ங்கிறதுக்கு ஒரு யாகம் பண்ணினான். அந்த மாதிரி யாகங்கள்லாம் இல்லை எங்களுடைய நோன்பு. நான் கண்ணனையும் அவனுடைய அடியவர்களையும் வாழ வைக்கக்கூடிய நோன்பு இது. கண்ணனையும் அவனுடைய அடியவர்களையும் வாழ வைக்கக்கூடிய நோன்புனா என்ன? இந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை பேரோலோகத்தில் காண்பதுதான் எங்களுடைய நோன்புக்கு பிரயோஜனம் அப்படின்னு சொன்ன. அதனால நம் பாவைக்கு என்று குறிப்பிடுகிறாள். அதுக்கு மேல் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் அப்படின்னா, எம்பெருமானையே பற்றி இருக்கிற நமக்கு செய்ய வேண்டிய வியாபாரம் ஏதேனும் உண்டோ அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. ஏன்னா நாமெல்லாம் சேத்தனர்களாக இருக்கிறோம். பிராபியம் சித்திக்கும் வரை நாம் ஏதேனும் செய்ய வேண்டும். நற்பொழுது போக்குவதற்காக, காலக்ஷேபத்துக்காக நமக்கு நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். நித்திய நைமித்திக அனுஷ்டானங்களை நாம் பண்ண வேண்டும். உபாய புத்தியால் நாம் ஏதும் செய்ய வேண்டாம். ஆனால் இதெல்லாம் காலக்ஷேபத்துக்காக நாம் பண்ண வேண்டிய அனுஷ்டானங்கள் உண்டு என்கிறார். அதுதான் செய்யும் கிரிசைகள் என்பதால் காட்டுகிறார். அதற்கு மேல் கேளீரோ எதிரில் நிற்கிறார்கள் அந்த பெண்கள். அவர்களை பார்த்து கேளீரோ என்று சொல்ல வேண்டுமா? இது பொருந்தவில்லையே என்றால், கிருஷ்ணானுபவத்துக்கு இத்தனை பேர் உண்டாவதே, நாம் கிருஷ்ணனை பெற போகிறோமோ என்று அந்த பெண்கள் எல்லாம் ஆனந்தத்தால் மெய்மறந்திருந்தார்களாம். அவர்களை பார்த்து கேளீரோ என்று உணர்த்துகிறாள். மேய்ச்சல் தலையில் அசையிடலாமோ? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டாமா? இன்னும் சிறிது நாள் போனால் இந்த இடையர்கள் நம்மை ஒருவரோடு ஒருவர் சேர விடுவார்களா அப்படின்னு நமக்கு சந்தேகம் இருக்கும் பொழுது நாம் இப்படி மெய்மறந்து இருக்கலாமோ? ஆதலால் நான் சொல்வதை கேளுங்கோள் என்று சொல்கிறார். ஆச்சாரிய பதம் நிர்வகிக்காக நான் சொல்கிறேன் அல்ல. கேட்பவர்களான உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்பதற்காக நான் சொல்லவில்லை. போதையந்த பரஸ்பரம் என்ற முறையில் நீங்களும் நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்கள் என்ற முறையிலே உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன், கேளீரோ என்கிறார். கேட்கை என்பதே ஒரு பிரயோஜனமாக ஒன்றோ இருப்பது. மகாபாரதத்தில் 125,000 கிரந்தங்களை பண்ணி அவற்றையெல்லாம் எடுத்து சொல்லி வைசம்பாயனர் ஜனமேஜயருக்கு முழுக்க எடுத்து சொல்லி கேட்கிறார். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், இந்த 4 வகையான புருஷார்த்தங்களில் நீ எதை முக்கியமான புருஷார்த்தமாக நீ நினைத்திருக்கிறாய் என்று ஜனமேஜயனை பார்த்து வைசம்பாயனர் கேட்டார். அப்பொழுது ஜனமேஜயன் சொல்கிறான், இது எவற்றையுமே நான் புருஷார்த்தமாக நினைக்கவே இல்லை. நீர் பகவத் குணங்களை சொல்ல சொல்ல நான் அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுவே உயர்ந்த புருஷார்த்தம் என்று சொன்னானீரே. ஆகவே கேட்பதுங்கிறது பரம பிரயோஜனமான ஒரு விஷயம். அதனால் கேளீரோ என்று கூறுகிறார். காது படைத்த பிரயோஜனம் என்பது கேட்பதற்காக தானே. அதனால் நான் சொல்கிறேன், இவற்றை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்கிறார். கேளீரோ என்று சொன்னவுடனே அந்த பெண்கள் எல்லாம் சரி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வந்து கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டாள் சொல்கிறாள், பார்க்கடலில் பைய துயின்ற பரமநடி பாடி, திருப்பார்கடலில் உறங்குவான் போல யோகு செய்த பெருமான்.
அவன் அவன் என்ன அவன் கூப்பீடு கேட்கும் இடம் என்று திருப்பார்கடல்ல துயில்கின்றான். பரமபதத்திலிருந்து இறங்கி திருப்பார்கடல்ல அவன் எழுந்துள்ளிருப்பதே எதற்காக? அடியவர்களுடைய குரலை கேட்க வேண்டும் என்பதற்காக எழுந்துள்ளிருக்கிறான். அங்கே பைய துயில்கின்ற பரமனான எம்பெருமான் அவனுடைய திருவடிகளை பாட வேண்டும். இப்படி அடியவர்களுடைய ரட்சணத்துக்காக எழுந்துள்ளிருக்க அவனுடைய திருவடிகளை பாட வேண்டும் என்று கூறுகிறார். சேஷியினுடைய அவயவங்கள் சேஷபூதன் முதலில் கண் வைக்கும் இடம் எது என்றால் திருவடி. அப்படிப்பட்ட திருவடிகளை பாட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு மேல் இந்த இடத்துல பரமனுடைய திருவடி என்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கிருஷ்ண அனுபவத்திற்கு தானே இந்த நோன்பை எல்லாம் நோக்கிறார்கள். கிருஷ்ணனுடைய திருவடிகளை பாடாதே ஸ்ரீராப்திநாதனுடைய திருவடிகளை பாடுகிறார்களே, இது சரியோ என்றால் அதற்கு என்ன காட்டுகிறார்கள் என்றால், நோன்பு நோற்பதற்காக இவர்களை அனுப்பி வைத்த இடையர்கள் இவர்கள் கிருஷ்ணனை பாடினால் அவர்கள் என்ன நினைப்பார்கள்? இவர்கள் கிருஷ்ண அனுபவத்தை கிருஷ்ணனையே பாடிக்கொண்டு இருக்கிறார்கள், இவர்களை திரும்பவும் நோன்பு நோக்க வைக்கக்கூடாது என்று தடுத்து விடுவார்களாம். அதனால் அவர்கள் சந்தேகிக்க கூடாது என்பதற்காக ஒரு தெய்வத்தின் பெயரை சொல்லி வைக்கலாம் என்பதற்காக பரமநடி பாடி என்று சொல்கிறார்கள். பார்க்கடலுள் பைய துயின்ற பரமநடி பாடி. அதற்கு மேல் எம்பெருமான் பரமபதத்திலிருந்து திருவாவதாரம் செய்யும் பொழுது திருப்பார்கடல்ல சிறிது காலம் சயனித்து கொண்டு இருந்து அதற்கு அப்புறம்தான் இந்த அவதாரமே கிருஷ்ணாவதாரமே பண்ணினான்னு சொல்லப்படுகிறது. பரமபதத்திலிருந்து புறப்பட்டு திருப்பார்கடலுக்கு திருப்பார்கடலிருந்து மதுரா நகரத்துக்கு வருகிறான் என்று ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரானவ நிகேதனக நாக பர்யங்க முஸ்ருஜ்ய கியாகதோ மதுராம்புரி என்று புராண வச்சனத்துக்கு ஏற்ப அந்த க்ஷீராப்திநாதன் தான் கண்ணனாக அவதரித்துள்ளான். ஆகவே கிருஷ்ணனை பாடினாலும் க்ஷீராப்திநாதனை பாடினாலும் ரெண்டும் ஒன்றுதானே என்ற எண்ணத்தில் பரமநடி பாடி என்று குறிப்பிடுகிறார். அதற்கு மேல் க்ஷீராப்திநாதன் ஆகவே வேறு யாரும் இல்லையே, அவனே கண்ணனே என்றோ, அதனால் அவனையே பாடும்படி பரமநடி பாடி என்று கூறுகிறார். அதற்கு மேல் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். இந்த நோன்பை தொடங்கி இருக்கிற நாம் நெய் பால் முதலான போக்கிய வஸ்துக்களை தவிர்ப்போம் என்று கூறுகிறார். மேலும் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்பது குடிப்போம் என்பதற்கு இது ஜாதி பேச்சு. நெய் பால் என்பவைகளில் திரவ பதார்த்தமாய் இருந்தாலும் அதை குடிக்க மாட்டோம் என்பதற்கு பதிலாக உண்ணோம் என்று சொல்வது ஜாதி பேச்சு என்றும் தெரிவித்துள்ளார்கள். அதற்கு மேல் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்பதனால் அவர்களுக்கு வஸ்துவின் ஸ்வரூபமே தெரியவில்லையாம். கண்ணன் பிறந்த பிறகு அவைகளை எல்லாமே தானே அவைகளை எல்லாம் பருந்தி விடுவானோ. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு அந்த வஸ்து எப்படி இருக்கும் அதனுடைய ஸ்வரூபமே தெரியவில்லையா வஸ்துக்கள். அதனால இது திரவ பதார்த்தமா அது கடின பதார்த்தமா ஒன்றுமே அவர்களுக்கு தெரியவில்லை. அதனால் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று கூறப்படுகிறது என்று காட்டுகிறார்கள். அதற்கு மேல் பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று அங்கு பாடியிருப்பதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அர்த்தத்தையும் காட்டுகிறார்கள். அதாவது எம்பெருமானை பாடுவதாகிற இனிய பதார்த்தம், எம்பெருமானை பாடுதல் என்பது ஒரு இனிமையான ஒரு அனுபவம். இந்த இனிய பதார்த்தத்தை உண்ட பின்பு யாராவது வேப்பங்காயை சாப்பிடுவார்களா? அதனால் பரம போக்கிய வஸ்துவான எம்பெருமானை அனுபவித்த பின்பு இந்த நெய் எதற்கு பால் எதற்கு? அதனால் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் என்கிறார்கள். அதற்கு மேல் இன்னொரு அர்த்தமும் காட்டப்படுகிறது இவ்விடத்தில். உண்டார்க்கு உண்ண வேண்டுமா என்கிறார். பகவத் அனுபவத்தையே இந்த பெண்கள் எல்லாம் உணவாக கொண்டிருப்பவர்கள். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று இருப்பவர்களுக்கு உண்ணுதல் என்று உண்டோ? இவர்களுக்கு எதற்கு உணவு? ஆகவே அவர்கள் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று உணவு பதார்த்தங்களை எல்லாத்தையும் அவர்கள் ஒதுக்குகிறார்கள். அதற்கு மேல் நாட்காலே நீராடி என்பதால் கிருஷ்ணனை பிரிந்ததால் ஏற்பட்ட தாபம் தீர அவர்கள் காலையிலே சென்று நீராட கடவோம் என்று கூறுகிறார். இது பரதாழ்வான் ராமனை பிரிந்த தாபத்தினால் அவர் தினமுமே நடுநிசியில் சரையு நதியில் சென்று நீராடுவார். பகல்ல நீராடினா என்ன ஆகும் என்றால்
பகல்ல நீராடும் பொழுது நீரெல்லாம் கொதித்து போயிருக்குமா, சூரிய வெப்பத்தினால நீரெல்லாம் கொதித்து போயிருக்குமா. ஏற்கனவே ராமனை பிரிந்த தாபத்துல இருக்கிற தனக்கு அந்த நீரும் தப்தமா, நீரும் ரொம்ப சூடாக இருந்தால் தன்னுடைய தாபம் மிகவும் அதிகரிக்கும். அதனால பரதாழ்வான் என்ன பண்ணுவார்னா, நடுநிசியில போய் குளிர்ந்த நீர்ல போய் அவர் நீராடுவார். அது மாதிரி இந்த பெண்கள் கிருஷ்ணனை பிரிந்த தாபத்துல இருக்கிறதுனால நாம் காத்தாலேயே சென்று, அதுவும் மார்கழி மாதத்து காலை பொழுது நாட்காலே நீராடி என்கிறார்கள். விடியற் காலையிலேயே சென்று போய் நாம் நீராட வேண்டும். கண்ணனை பிரிந்த அந்த தாபமெல்லாம் தீரும்படி நாம் நீராட வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதற்கு மேல் இன்னொரு அர்த்தம் என்னன்னா, கண்ணன் வந்தால் நம்மை குளிக்க ஒட்டான், ஆகவே அவன் வருவதற்கு முன்பு நீராட கடவோம் என்று கூறுகிறான். அதற்கு மேல் மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியும். நோம்புல இருக்கிற நமக்கு தேகத்தை அலங்கரித்தல் உண்டோ? தேகத்தை நாம் அலங்கரிக்க மாட்டோம், கூந்தலில் மலர் சூட்டிக் கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். மையிட்டு எழுதோம்ங்கிறதுனால கண்களில் நாங்கள் ஏற்கனவே நோம்புல இருக்கிறதுனால நாங்கள் அஞ்சனம் போன்றவற்றை நாங்கள் கொண்டு அலங்கரித்துக் கொள்ள மாட்டோம். மலரிட்டு நாம் முடியோம் என்பதனால நாமவே மலர் சூட்டி கொள்ள மாட்டோம். ஆனால் கண்ணன் எப்படின்னா தீம்பாலை, அவன் தீம்பிலே கை வந்தவன். அவன் தீம்பாலே நான் உங்களையெல்லாம் அலங்கரிப்பேன் என்று அவன் நின்றால் நாங்கள் செய்யலாவது ஏதும் இல்லை. அப்பொழுது அவனே சூட்டிவிட்டால் நாங்கள் சூட்டிக் கொள்வோம். ஆகவே அவன் செய்யுமத்தை நம்மால் தடுக்க இயலாது. மலரிட்டு நாம் முடியும். நாங்கள் மலர்களை சூட்டிக் கொள்ள மாட்டோம், ஆனால் கண்ணனாகவே சூட்டினால் நாங்கள் சூட்டிக் கொள்வோம் என்று கூறுகிறார். செய்யாதன செய்யோம், செய்யக்கூடாதவைகளை நாங்கள் செய்ய மாட்டோம். சாஸ்திர விதியே இருந்தாலும் பெரியவர்கள் செய்யாததை நாங்கள் செய்ய மாட்டோம். 5,00,000 குடியில் உள்ள பெண்களில் ஒருத்தி குறைந்தாலும் அவளை விட்டு நாங்கள் கண்ணனிடம் போய் நிற்க மாட்டோம், அவளையும் கூட்டிக் கொண்டுதான் செல்வோம் அப்படின்னு சொல்ல, அவனுடைய அடியார்களை முன்னிட்டு கொண்டுதானே அவனை பற்ற வேண்டும். ஆகவே செய்யாதன செய்யும். பரதாழ்வனை முடிசூட சொன்ன பொழுது பரதாழ்வான் என்ன சொன்னார்? இந்த குடியில் இதுவரை ஒருவரும் செய்யாததை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னானே. நம்முடைய முன்னோர்கள் எதை செய்தார்களோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அவர்கள் செய்யாததை நாம் செய்ய வேண்டாம் என்று கூறுகிறார். இந்த இடத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தையும் நம் முன்னோர்கள் காட்டுகிறார்கள். அதாவது, நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம் என்ற 3 விஷயங்கள். நாட்காலே நீராடி என்பது கர்மயோகத்தை குறிக்கிறது. மையிட்டு எழுதோம் என்கிறது ஞான யோகத்தை குறிக்கிறது. அது கண்களில் அந்த மை இட்டு அலங்கரிப்பது ஞான யோகத்தை குறிக்கிறது. மலரிட்டு நாம் முடியோம் என்பது பக்தி யோகத்தை குறிக்கிறது. கர்ம ஞான பக்திகள் இந்த 3 யோகங்களை குறிப்பிட்டு செய்யாதன செய்தோம் என்கிறார். நம் முன்னோர்கள் இவற்றையெல்லாம் சாதனமாக செய்ய மாட்டார்கள், அவற்றை நாங்களும் செய்ய மாட்டோம். செய்யாதன செய்தோம்ங்கிறதுக்கு முன்னோர்கள் செய்யாததை நாங்கள் செய்ய மாட்டோம் என்பது. இதனால் கர்மயோக ஞான பக்தி இந்த யோகங்களை எல்லாம் நாங்கள் கை கொள்ள மாட்டோம். எம்பெருமானை அடைவதற்கு இவைகளை நாங்கள் கொள்ள மாட்டோம் என்ற கருத்தை இவ்விடத்தில் தெரிவிக்கிறாள். அடுத்தது தீக்குறளை சென்று ஓதுவோம். குறளை என்றால் பிறரை பற்றி தவறாக பேசுவது, பிறர்க்கு தீங்கு விளைக்கும் பொய் வார்த்தைகளை பேச மாட்டோம் என்கிறார். பெண்களை எல்லாம் பிள்ளாய் என்றும் நாயக பெண் பிள்ளாய் என்றும் பேய் பெண்ணே என்றும் ஒருவர் அழைத்து கொண்டதை கண்ணனிடம் திருச்செவிப்படுத்த மாட்டோம். அதற்கு மேல் பிராட்டி சீதா பிராட்டி 10 மாதம் தன்னை துன்புறுத்திய ராட்சசிகளை பற்றி ராகவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசியதே இல்லை. அதுபோல நாமும் இருக்க வேண்டும் என்று தீக்குறளை சென்று ஓதோம் என்பதை தெரிவிக்கிறார். அதற்கு மேல் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, ஐயமாவது தகுந்த விஷயத்திலே அவர்களுக்கு கொடுப்பது ஐயம், பிரம்மச்சாரிகளுக்கும் சந்நியாசிகளுக்கும் இடுமது பிச்சை. கிருஷ்ணானுபவம் பண்ணுவோம் என்கிறவர்களுக்கு கிருஷ்ணனை அனுபவிக்க செய்வது ஐயம்.
பாகவதர்களுடைய அனுபவத்தை பண்ணுவோம் என்று கூறுபவர்களுக்கு அடியவர்களை அனுபவிக்க செய்வது பிச்சை. இது போல ஆந்தனையும் கை காட்டி, ஆந்தனையும் கை காட்டி என்றால் நம்மால் முடிந்த அளவு கை காட்டி என்று அர்த்தமில்லை. அவர்கள் கொள்பவர்கள் எவ்வளவு அவர்களால் கொள்ள முடியுமோ அவ்வளவு கொள்ள வேண்டும். ஆந்தனையும் கை காட்டி என்பதற்கு கொள்ள வல்லார் கொள்ள வல்லார் ஆந்தனையும் கை காட்டி என்றார். கொள்பவர்கள் எவ்வளவு அவர்களால் கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் அவர்கள் கேட்பதை நாம் கொடுக்க வேண்டும் என்று அர்த்தம். கை காட்டி, ஆந்தனையும் கை காட்டி என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், சர்வத்தையும் அவர்களுக்கு கொடுத்தும் ஒன்றும் செய்ய பெற்றில்லோமே என்று இருக்கை கை காட்டி என்ற அர்த்தம். இவர்கள் திறத்தில் நாம் ஒன்றுமே செய்யவில்லையே என்று இருத்தலை சொல்லுகிறது. அதற்கு மேல் ஐயமாவது ஈஸ்வரனுடைய பகவானுடைய சொரூப குண விஷயமான ஞானம், இது ஐயம் என்று சொல்கிறார்கள். பிச்சையாவது ஆத்மஸ்வரூப மாத்திர ஞானம், இது பிச்சை. இவற்றை தனக்கு உள்ளளவும் தனக்கு தான் தெரிந்து கொண்ட அளவும் பிறருக்கு உபதேசித்த பொழுதும் இப்படி ஞான உபகாரத்தை பண்ணின பொழுதும் அந்த உபகாரம் தன்னெஞ்சில் படாது இருக்கை, இதை ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி என்று தெரிவிக்கிறார். அதற்கு மேல் உய்யுமாறு எண்ணி என்பதற்கு இப்பொழுது இந்த பிரகாரங்களிலே இத்தனை பிரகாரங்கள் இப்பொழுது ஆண்டாள் அது மாதிரி செய்ய வேண்டியவைகள், செய்ய தவிர வேண்டியவைகள் என்று சில விஷயங்களை எல்லாம் சொன்னான். இந்த உய்யும் வழிகளை எல்லாம் எண்ணி இந்த பிரகாரங்களிலே உஜ்ஜீவிக்கும் படிகளை எண்ணி, அதாவது திருப்பார்க்கடலில் பைய துயின்ற பரமனடி பாடி அவன் அடியார்களை பாடுதல் சொன்ன. நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி, இது எல்லாம் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம்ங்கிறதெல்லாம் செய்ய தவிரவைகள். பரமனடி பாடி நாட்காலே நீராடி அதற்கு மேல் உய்யுமாறு எண்ணி, இவைகள் எல்லாமே செய்யக்கூடியவைகள். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் தீக்குறளை சென்றோதோம் செய்யாதன செய்யோம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம், இவைகள் தவிர வேண்டியவைகள். இந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி பகவான் விஷயத்தில் உஜ்ஜீவிக்கும்படிகளை எண்ணி பகவத் விஷயத்தில் இந்த மாதிரி அவனையே தியானித்து கொண்டு அவன் விஷயத்திலே ஈடுபட்டு இருப்பதை உய்யுமாறு எண்ணி என்று சொல்கிறது. எப்பொழுது பகவத் விஷயத்தில் ஈடுபாட்டோட்ட இருக்கிறோமோ அதுவே உஜ்ஜீவிப்பதற்கான ஹேத்து. அது பகவத் விஷயத்தில் ஈடுபாடு இல்லாதவர்கள் இருந்தும் இல்லாதவர்கள் அதுக்கு சமம் என்று நம் ஆச்சாரியர்கள் கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட விஷயங்களை உய்யுமாறு எண்ணி உஜ்ஜீவிக்கும் வழிகளை எண்ணி இவைகளெல்லாம் எண்ணும்போதே மனதிற்கு மிகவும் இனிமையாக இருக்குமா. அதனால் பகவானுக்கு பகவத் விஷயங்களை ஈடுபட போகிறோம், இப்படியெல்லாம் நாம் செய்ய போகிறோம் என்று எண்ணுவதே மனதிற்கு மிகவும் இனிமையாக இருக்கும் என்பதை உய்யுமாறு எண்ணி உகந்து என்று காட்டுகிறார். உய்யுமாறு எண்ணி உகந்தேலோ ரெம்பாவ. இந்த மாதிரி இந்த நோன்புக்காக இவைகளையெல்லாம் செய்ய வேண்டும், இவைகளையெல்லாம் தவிர்க்க வேண்டும், இந்த விஷயங்களையெல்லாம் நாங்கள் உமக்கு எடுத்து சொன்னோம், இவைகளை கேளீரோ என்று அன்வயம். இப்படி பகவத் விஷயத்துல நோன்பு நோற்பதற்காக தொடங்கிய நாம் இந்தந்த விஷயங்களை செய்ய வேண்டும், இந்தந்த விஷயங்களை செய்யக்கூடாது என்று நாங்கள் கூறியவற்றை கேளீரோ என்று அன்வயம் என்று இந்த பாசுரத்தை ஆண்டாள் இந்த பாசுரத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி முடிக்கிறாள். இதுவே ஆச்சாரியபரமாகும். இந்த பாசுரத்தில் நாம் மற்றொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்று கூறுகிறார். அதில் முதல் 5 விஷயங்கள் என்னன்னா எம்பெருமானுடைய 5 நிலைகள். அதில் முதல் பாசுரத்துல பரமபதத்துல இருக்கிற இருப்பு, அவனுடைய பர நிலைய அந்த பாசுரத்தில் ஆண்டாள் குறிப்பிடுகிறார். 2வது பாசுரத்தில் பைய துயின்ன பரமனடி பாடி என்பதால் அவனுடைய வியூக நிலையை ஆண்டாள் குறிப்பிடுகிறார். 3வது பாசுரம் ஓங்கி உலகளந்த என்ற பாசுரம். அதில் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று விபவ அவதாரத்தை அந்த பாசுரத்தில் அவள் குறிப்பிடுகிறார். 4வது ஆழி மழைக்கண்ணா என்ற பாசுரத்தில் பகவான் எல்லா தேவதைகளுக்கும் அந்தர்யாமியா இருக்கிற நிலையை அந்த பாசுரத்தில் குறிப்பிடுகிறார். 5வது பாசுரத்தில் மாயனை மண்ணு வட மதுரை என்ற பாசுரத்தில்
அவனுடைய அர்ச்சாவதாரத்தை அனுபவிக்கிறான். இப்படி பகவானுடைய பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சை நிலைகளை முதல் 5 பாசுரங்களில் ஆண்டாள் குறிப்பிடுகிறாள் என்று நாம் காண்போம். அதற்கு மேல் இந்த பாசுரத்தில் அடியவர்கள் விஷயமாக சில கருத்துக்களும் காட்டப்பட்டிருக்கு. அது என்ன என்பதையும் சுருக்கமாக இங்கே விண்ணப்பிக்கிறேன். முதல்ல வையத்து வாழ்வீர்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த வையத்து வாழ்வீர்கள் என்று குறிப்பிட்டதுனால எம்பெருமானார் காலத்தில் இருந்த அந்த வைஷ்ணவ சமிருத்தியை இவ்விடத்தில் குறிப்பிடும்படி காட்டப்படுகிறது. ஆண்டாளுக்கு வருங்காலத்தில் அவள் ஞான திருஷ்டியினால உணர்ந்து வையத்து வாழ்வீர்கள் என்று எம்பெருமானார் காலத்துல இருக்கிற அந்த வைஷ்ணவ 10,000 ஸ்ரீ வைஷ்ணவர்களோடு இருக்கிற அந்த வைஷ்ணவ சமிருத்தியை நினைத்து வையத்து வாழ்வீர்கள் என்று குறிப்பிடுகிறாள். நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் என்றதால் நாமும், இந்த நாமும்ங்கிறதுனால என்ன குறிப்பிடப்படுகிறது என்றால் வைஷ்ணவர்களுடைய விலட்சணத்துவம் குறிப்பிடப்படுகிறது. அவர்கள் நாஸ்திகர்கள் அல்ல, ஆஸ்திக நாஸ்திகர்களும் அல்ல, ஆஸ்திகர்கள். இவர்கள் எல்லாருமே வைஷ்ணவர்கள், ஞான அனுஷ்டானங்களை பரிபூர்ணமாக உடையவர்கள், பகவத் விஷயத்தில் அவர்கள் மிகுந்த ஈடுபாடு உடைய விலட்சண அதிகாரிகள் என்பதை நாமும் என்பதால் குறிப்பிடுகிறார். நம் பாவைக்கு, இவர்களுக்கு பாவை நோன்பு என்பது என்ன, பாவை நோன்பு ஆகிய விரதம் வைஷ்ணவர்களுக்கு என்ன அப்படின்னா, அது தங்கள் ஆச்சாரியர்களிடத்தில் காட்டக்கூடிய அந்த ஆச்சாரிய பிரேமம், பக்தி. மதுரகவி நிஷ்டை, அதாவது தேவமற்றறியேன் என்று நம்மாழ்வார் விஷயத்துல அவர் இருந்த அந்த நிஷ்டை மதுரகவி நிஷ்டை. அதே மாதிரி அமுதனார் கையில் கனியன்ன கண்ணனை காட்டி தரிலும் உந்தன் மெயில் பிறங்கிய சீரன்றி வேண்டிலன் யான்னு சொன்னார். அப்படி எம்பெருமானார் விஷயத்துல அமுதனார் இருந்த நிஷ்டை. இதெல்லாம் தான் இவர்களுடைய விரதம். பாவை ஆகிறது விரதம், ஆச்சாரிய நிஷ்டை, ஆச்சாரியர்களே எல்லாம் என்று பற்றி இருப்பதை நாமும் நம் பாவை என்று கூறுகிறார். அதற்கு மேல் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ என்று கூறினதுனால அந்த பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் இந்த காரியங்கள் எல்லாத்தையுமே ஆச்சாரிகள் விஷயத்தில் எவ்வாறு நிர்வகிப்பது என்று காட்டியுள்ளார்கள். இதில் பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடி பாடி என்றதுனால பால் என்பதற்கு உனது பாலே போல் சீரில் பழுத்தொழிந்தேன் என்று பெரிய திருவந்தாதி பாசுரத்தின்படி பால் என்பது எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்கிறது. அதுல இந்த குணங்கள், எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் எப்படிப்பட்டதுன்னா, அது பெரிய கடல் மாதிரி, சமுத்திரம் மாதிரியான அவனுடைய குணங்கள். அந்த குணானுசாகரத்துல பரமானந்த அனுபவம் பண்ணுபவர் ஆச்சாரியன். அப்படி திருப்பார்கடலுள் பையத்துயின்ற பரமநடி பாடினா ஆச்சாரியன் திருவடிகளை எப்போதும் அவருடைய திருவடிகளையே துதிப்பதும் பாடுவதும் தான் இவ்விடத்தில் பரமநடி பாடி என்று காட்டப்படுகிறது. அதுக்கு மேல் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், தேகத்தை போஷிப்பதற்காக ஒன்றோ நெய் பால் இவைகளையெல்லாம் நாம் உண்வது. இந்த மாதிரி இந்த உண்ணும் சீரும் பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் இருக்கிற நமக்கு ஆத்ம உஜ்ஜீவனத்திலேயே எப்போதும் நோக்கம் இருக்குமே வழிய தேகத்தை போஷிப்பதில் நாங்கள் ஒரு நாளும் அதில் ஊற்றமுடையவர்கள் அல்லர் என்று ஆச்சாரியர்கள், அது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கும் நிலையை காட்டுகிறாள். நாட்காலை நீராடுகை என்பது அனுஷ்டானம். சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சிறந்த அனுஷ்டானம் உண்டு. ஞானம் அனுஷ்டானம் இவை இரண்டையும் 2 சிறகுகளாக மணவாள மாமனிகள் ஆச்சாரியனுக்கு இருக்க வேண்டிய சிறகுகளாக குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட அனுஷ்டானத்தை நாட்காலை நீராடி என்பதால் குறிப்பிடுகிறார். நாட்காலை மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் என்றதால் ஆத்ம குணங்கள், சமதமாதி குணங்களையே இவ்விடத்தில் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியும். வைஷ்ணவர்களுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் சமதமாதி குணங்கள், அதையே இவ்விடத்தில் குறிப்பிடுகிறாள். மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் என்று. செய்யாதன செய்யோம் என்றதுனால முன்னோர்கள் செய்யாததை நாங்கள் செய்ய மாட்டோம். ஆச்சாரியர்கள் எந்த அளவு சாஸ்திரத்தில் உள்ளதை பின்பற்றுகிறார்களோ அதையே நாங்களும் பின்பற்றுவோம். இது செய்யாதன செய்யோம் என்று காட்டப்படுகிறது. தீக்குறளை சென்றோதோம் என்றதுனால நாம் தீக்குறளை, அதாவது பிறருக்கு தீங்கிழைக்கும் வார்த்தைகளை நாங்கள் பேச மாட்டோம் என்று அர்த்தம்.
அதற்கு மேல் தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்ளுவது, பிறரிடத்தில் சில தோஷங்களை ஏறிடுவது, குற்றமாய் நற்றங்களையும் குற்றமாக்கி பேசுதல், உண்மை இல்லாத விஷயங்களை எல்லாம் மற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டு இருத்தல், இந்த மாதிரி காரியங்களை நாங்கள் செய்ய மாட்டோம். தீக்குறளை சென்று ஓதோம் என்பதற்கு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்க வேண்டிய லட்சணங்களை இவ்விடத்தில் குறிப்பிடுகிறார். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டு. ஐயமும் பிச்சையும்ங்கிறதுனால ஆச்சார் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தங்களிடம் தங்களுடைய சிஷ்யர்கள் சந்தேகம் என்று சில பேர் வந்து கேட்பார், சில பேர் சந்தேகம் என்று எதையுமே கேட்க மாட்டார்கள். அப்படி கேட்காத போதிலும் அவர்களுக்கு விஷயங்களையெல்லாம் எடுத்து உரைத்தார், கேட்பவர்களுக்கும் எடுத்து உரைத்தார். இவ்வளவு தூரம் அவர்களுக்கு ஞான பிரதானம் பண்ணியும் நாம் ஒன்றும் செய்ய பெற்றிலோமே என்று இருத்தல் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி என்று காட்டப்படுகிறது. அதற்கு மேல் உய்யுமாறு எண்ணி, இந்த மாதிரி 6 என்கிற விஷயத்துக்கு 6 என்ற எண்ணிக்கையே கொண்டு இவ்விடத்தில் பொருள் காட்டப்படுகிறது. தேவப்பெருமாள் எம்பெருமானாருக்காக சொன்ன 6 வார்த்தைகள், திருக்கட்சி நம்பி மூலமாக சொன்ன 6 வார்த்தைகளையே உய்யுமாறு எண்ணி உகந்து என்று காட்டுகள். அந்த 6 வார்த்தைகள் என்ன? நாமே பரதத்துவம், நம்மளுடைய தர்சனம் பேதம் உடையதே, தேகாவசானத்தால் தேகத்தினுடைய இறுதியிலேயே மோட்சம், பிரபத்தியே உபாயம், அந்திம ஸ்மிருதி அவசியம் இல்லை, பெரிய நம்பிகளையே ஆச்சாரியனாக கொள்ள வேண்டும். இந்த 6 வார்த்தைகளை நமக்கு தேவப்பெருமாள் எம்பெருமானருக்காக கூறிய இந்த வார்த்தைகள், திருக்கட்சி நம்பி மூலம் கூறிய இந்த வார்த்தைகள், இவைகளை நாம் எப்பொழுதுமே உய்யுமாறு எண்ணி உகந்து என்று காட்டுகிறார். அதற்கு மேல் இன்னொரு 6 விஷயங்களையும் நாம் சேர்த்து கொள்ளலாம். எம்பெருமானார் திருநாட்டுக்கு எழுந்தருளும் பொழுது சொன்ன 6 வார்த்தைகள், ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பிக்கல், அது மாட்டிட்டுல நாகில் அருளி செயலை வாசித்து அதை எடுத்து உரைத்தல், அதுக்கும் மாட்டிட்டுல நாகில் துவயத்தை அர்த்த அனுசந்தானத்தோடு எப்போதும் ஓதிக்கொண்டு இருத்தல், அதுவும் முடியாத பொழுது திருக்கோவில்களுக்கு சென்று விளக்கிடுதல், வஸ்திரம் சமர்ப்பித்தல், மாலைகள் புஷ்பங்களை சமர்ப்பித்தல், இது போன்ற கைங்கரியங்களை செய்தல். இதுவும் முடியாத பொழுது ஒரு தன்னவன் என்னவன் என்று அபிமானிப்பான் ஒருவன் நிழலிலே ஒதுங்கி வர்த்தித்தல், அதுவும் முடியாத பொழுது திருநாராயணபுரத்தில் ஒரு குடிசையாவது கட்டிக்கொண்டு வாழ்தல் என்ற 6 விஷயங்களை தன்னுடைய சிஷ்யர்களுக்காக எம்பெருமானார் சொல்லி வைத்தார். இந்த 6 விஷயங்களையும் உய்யுமாறு எண்ணி என்பதற்கு இதையும் நாம் கருத்தில் கொள்ளலாம். இவை எல்லாம் நாம் எண்ணி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்க வேண்டிய இந்த விஷயங்கள் எல்லாம் எண்ணி உகந்து மனதில் எப்போதும் மனோரதித்து கொண்டு பகவானையும் ஆச்சாரியர்களையும் அவர்கள் திருவடிகளில் பண்ணக்கூடிய கைங்கரியங்களையும் எப்போன்று நினைத்து பொழுது போக்குவதே நம்ம ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு உத்தேசியம். இப்படியே இருக்க வேண்டும் என்று கூறி இந்த பாசுரத்தினுடைய சாரார்த்தத்தை ஆண்டாள் முடிக்கிறாள். இப்படிப்பட்ட வாய்ப்பை அடியேனுக்கு அளித்த ஜீயர் சுவாமியுடைய திருவடிகளுக்கு நான் கிருதஜ்ஞதையை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு என்று கூறிக்கொள்கிறேன். அதற்கு மேல் இங்கே சொல்லப்பட்ட இந்த கருத்துக்கள் எல்லாமே ஊவேஎம் எம்ஏ வெங்கடகிருஷ்ணன் சுவாமியுடைய உபன்யாசங்கள். பல வருடங்கள் மார்கழி மாசத்தில் அவருடைய உபன்யாசங்கள் நடக்கிற இடங்கள் எல்லாம் பல வருடங்கள் சென்று அவற்றை எல்லாம் நான் கேட்பது வழக்கம். அவ்விடங்களெல்லாம் கேட்ட விஷயங்களிலிருந்து அவர் சிந்தின சில விஷயங்கள்லேருந்து எடுத்து சொன்னதே இங்கே கூறப்பட்ட விஷயங்கள். இது எல்லாமே இதுல நன்மைகள் இருந்தால் அவருடைய திருவடிகளுக்கே இவைகள் எல்லாம் சேர வேண்டும். இதுல இருக்கிற தவறுகள்லாம் அடியனுடைய மந்த மதியால் ஏற்பட்டது என்று கருதி அடியனை பொறுத்துள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இந்த மாதிரி வாய்ப்பளித்ததற்கு மிகவும் நன்றி கூறிக்கொண்டு அமைகிறேன். ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும்,
புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே